theorem W is if W is a walk connecting U and V. U and V அப்படிங்கிற ஒரு ரெண்டு வெர்டிசஸ் நடுவுல தான் ஒரு வாக் இருக்கு. It contains a path அப்படின்னு சொன்னாங்க. சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸ்டேட்மென்ட் ரீட் பண்ணி பாருங்க. Sometimes இந்த ஸ்டேட்மென்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். In any graph G, any UV walk contains UV path. ஒரு UV walk இருந்துச்சுனாக்க ஒரு UV path அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ரூஃப் போயிடும். ப்ரூஃப் போறதுக்கு முன்னால நமக்கு வாக்னா என்ன பாத்னா என்னன்னு தெரியும். வாக்குங்கிறது ஒரு பிளேஸ் இருக்கு. இப்போ இது V1 V2 V3 V4 V6 இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். V1 ல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வெர்டெக்ஸ் V7 போய் ரீச் ஆகும். V1 V2 V3 V4 V5 V4 V6 V7 ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் பாயிண்ட்க்கு போய் ரீச் ஆயிட்டேன். எந்த வெர்டெக்ஸ் என்னது ரிப்பீட் ஆகல. ஸோ வெர்டெக்ஸஸ் வந்து ரிப்பீட் ஆகாம இருந்தாக்க இது பேர் பாத். இது இப்படிதான் போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. V1 V2 V3 V4 V2 V6 V7 இப்போ நான் சொல்லக்கூடிய ரூட்ல வந்து V2 ரெண்டு டைம் ரிப்பீட் ஆயிடும். ஸோ ஒரு வெர்டெக்ஸ் ரெண்டு டைம் ரிப்பீட் ஆயிட்டா நம்ம அதை பாத்துன்னு சொல்ல முடியாது. வெர்டிசஸ் ரிப்பீட் ஆகலன்னாக்க அதை பாத்துன்னு சொல்லலாம். ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? லெட் G be a V, E graph. இந்த ஸ்டேட்மென்ட்ல வந்து Gங்கிறது எதுவுமே கொடுக்கல. V எதை பத்தியுமே கொடுக்கல. PQ எதை பத்தியும் கொடுக்கல. நான் ஃபர்ஸ்ட் let G be a V, E graph போட்டுறேன். V னா என்ன? V denotes vertex set and capital E denotes edge set of G. Vங்கிறது என்னன்னு சொல்லிட்டோம். அடுத்த ஒரு ஸ்டேட்மென்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா U யும் V யும் மட்டும் சொல்லிருக்காங்க. அத நான் என்ன போட்டுறேன். let U and V be any two vertices of G. Gங்கிற கிராஃப்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரெண்டு வெர்டிசஸ் தான் என்னது U and V அப்படின்னு சொல்லிருக்கோம். இத நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னா we prove this result by induction on length of the walk. வாக்குடைய லென்த்னா என்னன்னா ஒரு வாக்குல எத்தனை எட்ஜ் இன்வால்வ் ஆயிருக்கோ அதுதான் அதோடைய லென்த். இந்த இண்டக்ஷன்ங்கிறது என்ன? இண்டக்ஷன்ங்கிறது ஒரு ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 1க்கு ட்ரூவா இருக்கா, அதாவது இப்போ ஒரு I is equal to 1ன்னு சொல்லிருக்கோம். அடுத்து I is equal to 2. இப்படியே ஏதோ ஒரு ஸ்டேஜ் வரை நான் வந்து என்னது ட்ரூன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1ல இருந்து 9 வரை ட்ரூன்னு அஸ்யூம் பண்ணிட்டேன்னா 10க்கு இது ட்ரூ ஆயிருதா அப்படின்னு செக் பண்ணனா எஸ் ஓவர். 10க்கு ட்ரூ ஆயிடுச்சுனாக்க நான் அஸ்யூம் பண்ணது கரெக்ட், எஸ் ஓவர். இந்த மாதிரி ப்ரூவ் பண்றதுக்கு பேரு அது இண்டக்ஷன். இங்க நம்ம இண்டக்ஷன் சொல்லியிருக்கோம், லென்த் ஆஃப் தி வாக்னு சொல்லியிருக்கோம். லென்த்ங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன்வால்வ்ட் இன் தி வாக். எனி வாக் ஆஃப் லென்த் 0. எனி வாக் ஆஃப் லென்த் 0னா ஒரே ஒரு வெர்டெக்ஸ் தான் இருக்குன்னு வெச்சுக்கங்களேன். இதோட லென்த் 0. ஏன்னா இங்க எந்த எட்ஜுமே வரல. அதனால எனி வாக் ஆஃப் லென்த் 0 obviously 0 னா இந்த ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்றேன்? 1 எடுக்கிறேன். ஒரே ஒரு எட்ஜ் இன்வால்வ் ஆகும். ஒரே ஒரு எட்ஜ்னா இந்த மாதிரி இருக்கும். U இந்த V, U க்கும் V க்கு இடையில ஒரே ஒரு எட்ஜ். இந்த எட்ஜ் கூட E ன்னு சொல்லிக்கிறேன். இது வந்து UV வாக். இத பாத்துன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த வெர்டிசஸ்ல அது ரிப்பீட் ஆகல. U ல ஸ்டார்ட் பண்ணுது, V ல முடிஞ்சிருது. சோ இஸ் 1 இருக்கிறப்போ என்ன ஆப்வியஸ்லி பாத். அடுத்து என்ன பண்ண போறோம்னா 2 க்கு செக் பண்ணணும். இப்போ 2ங்கறப்ப ரெண்டு வெர்டிசஸ் லெந்த் 2 னாக்க என்ன
இது u, இது v. இப்படி எடுத்துக்கங்க. ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. u ல இருந்து v க்கு ஒரு கனெக்ஷன், இத e ன்னு எடுத்துட்டீங்க. திரும்ப v ல இருந்து u க்கு ஒரு கனெக்ஷன் போகுதுன்னு வெச்சுக்கங்க. e1 e2 u ல ஸ்டார்ட் பண்ணி u லயே முடிஞ்சிருச்சு. எப்ப ரெண்டு வெர்டிசஸும் ரெண்டு எட்ஜும் இருக்கிறப்ப ரெண்டு பாசிபிலிட்டி வரும். u இது u இது w இது v. இது ஒரு பாசிபிலிட்டி, இது ஒரு பாசிபிலிட்டி. இது என்ன பாசிபிலிட்டி? w ஒரு வெர்டெக்ஸ் u க்கும் v க்கும் நடுவுல இருக்கு. அப்ப அதோட லெந்த் என்னது? 2. இங்க u க்கும் v க்கும் நடுவுல எந்த வெர்டிசஸும் இல்ல. u ல ஸ்டார்ட் பண்ணி u லயே முடிஞ்சிடும். சோ பாசிபிலிட்டி இதுல இருந்து ரெண்டா மாறுது. நான் 0 க்கு 1 க்கு செக் பண்ணேன், ரிசல்ட் ட்ரூ. அதனால ஒரு ஸ்டேஜ் வரையும் ட்ரூன்னு அஸ்யூம் பண்ணணும் இல்லையா? என்ன பண்றேன்? assume that this result is true for all was of length less than n. n விட குறைவா இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ட்ரூ அப்படிங்க. n விட குறைவுனா n - 1 வரையும் இது ட்ரூன்னு எடுத்துக்கலாம். n விட குறைவு. இப்போ ஒரு வாக்கு கன்சிடர் பண்ணோம். லெட் uங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் தான் u0 ன்னு எடுத்துக்கலாம். லாஸ்ட் வெர்டெக்ஸ் தான் என்னது? u என்னன்னு கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா u க்கு v க்கு நடுவுல தான் வாக்கு இருக்கு. let u is equal to u0. இந்த uங்கிறது இந்த u0 பத்தினா இந்த un ங்கிறது un is equal to இப்படி ஒரு வாக்கு இருக்கு. u0 u1 u2 etc. un be a uv walk of length n. நான் இண்டக்ஷன் மெத்தட்னா சொன்னேன் இல்லையா? 9 வரையும் ட்ரூன்னு அஸ்யூம் பண்ணிட்டு 10 க்கு செக் பண்ணணும்னா இங்க வந்து நம்ம லெஸ் தென் nங்கிறதுனால n - 1 வரையும் ட்ரூன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ n க்கு ட்ரூ ஆகான்னு செக் பண்ண போறோம். அதனால இங்க வாக் ஆஃப் லெந்த் n ன்னு எடுத்துக்கிட்டோம். if இந்த வாக்ல எந்த வெர்டிசஸுமே ரிப்பீட் ஆகும் அப்படின்னாக்க அதை என்ன சொல்லலாம்னா இட் இஸ் a path ன்னு சொல்லுவோம். எந்த வெர்டிசஸுமே ரிப்பீட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு வெர்டெக்ஸும் இன்னொரு வெர்டெக்ஸும் சேமா இல்ல, எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. அதுதான் இங்க சொல்லிருக்காங்க பாஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொண்டு வராங்க. சப்போஸ் இதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி என்ன? ஏதாவது ஒரு வெர்டெக்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கா. சப்போஸ் the vertices are repeated. எத்தனை வெர்டிசஸ் ரிப்பீட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் எடுத்துக்கிற பொருள் ஏதோ ஒன்னு ரிப்பீட் ஆயிருக்குதுனாக்க இன்னொரு டைம் ரிப்பீட் ஆயிருந்தாக்க என்ன செய்வோம்? நம்ம ரெண்டு டைம் அப்பியர் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். There exists I and j such that in the relation 0 less than or equal to I less than j less than or equal to n. ui is equal to என்ன சொல்றோம்? u j அப்படி சொல்றோம். இப்போ இந்த கிராஃப் பாருங்க. v1 e1 v2 e2 v3 இந்த மாதிரி போகுது. v1 v2 v3 v4 திரும்ப v2 க்கு வருது. நான் ஏற்கனவே இத v2 ன்னு பேர் கொடுத்திருக்கனால என்ன பண்றேன்னா v5 ன்னு எடுக்கிறேன். v5 v6 v7 இந்த மாதிரியும் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இத பாருங்க, ஆல்ரெடி v2 ன்னு இருக்கு இல்லையா? இதுதான் என்னது? ui. இப்போ வந்திருக்கு இல்லையா v5? இதுதான் என்னது? uj. ui is equal to என்னது? uj. இந்த ரெண்டு இடத்துல நம்ம சொல்லியிருக்கிறது ui is equal to ujங்கிறது இந்த கிராஃப்ல பாத்தீங்க இல்லையா? v2 is equal to v5 ன்னு அப்பியர் ஆகுதுல, அத தான் சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? I is less than j. இதுல நம்பர் என்ன? 2 is less than 5. இந்த ரிலேஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சோ இப்படி இருக்கிறப்ப இந்த வாக் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் என்ன? u0 u1 etc. ui. ui க்கு அப்புறம் என்ன வரும்? நம்ம என்ன j+1 ன்னு போட்டுறோம். ஏன் j+1 போட்டுறோம்னா ui is equal to uj. ui uj equal, அதனால uj+1 ன்னு போட்டோம் etc. லாஸ்ட் இந்த கிராஃப்ல பாருங்க. v1 v2 v3 v4 v5 v6 v7. இந்த v5 வந்து நம்ம என்ன சொன்னோம்? uj ன்னு சொன்னோம்.
ஸோ அந்த யூஜேவை கட் பண்ணிடுறேன். ஏன் கட் பண்ணிடுறேன்னா ஏற்கனவே v2 uin கொடுத்ததுனால இந்த இடத்துல uj plus 1 அதாவது v6 uj plus 1 ன்னு எழுதுறோம். லாஸ்ட் வெர்டெக்ஸ் இந்த v7 வந்து un. அதுதான் இங்க is a var of length என்னது less than n. இப்போ ஏற்கனவே அசியூம் பண்ண இல்லையா இந்த வாக்கு, இந்த வாக்களுடைய லென்த் என்னது என்ன, இந்த வாக்குல தான் ஏதாவது ஒரு வெர்டெக்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வெர்டெக்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால நம்ம அதை கட் பண்றோம். ஆக்சுவல் லென்த் என்ன இருக்குதோ அதை விட கண்டிப்பாக குறைச்சுதான் இருக்கு. அதில் வந்து v1 v2 v3 v4 திரும்ப v5 வந்துச்சு. நான் v5 கட் பண்றேன்னா அதோட லென்த் அட்லீஸ்ட் குறையும். அதுதான் இங்க சொல்றோம் is a uv of length less than n. நான் ஏற்கனவே என்ன அசியூம் பண்ணியிருக்கேன், assume that this result is true for all values of less than n. n விட குறைவா இருக்க எல்லாத்துக்குமே ட்ரூன்னு சொல்லியிருக்கோம். So by induction hypothesis it contains a uv hence the